ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாள் உங்கள் வாழ்விலே தேவனை காண்கிற மகிமையின் நாளாயிருப்பதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? என கண்பானவர்களே, ஆண்டவர் இங்கே நம்மை திருத்துகிற ஒரு சீராக்குகிற ஒரு அனுபவத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். பிறருடைய வாழ்க்கையில் இருக்கிற குற்றங்களையே காண்கிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பிறருடைய குற்றங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டு அதையே பேசி கொண்டிருக்கிற மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவர்களுடைய கண்ணிலே இருக்கிற ஒரு பெரிய உத்திரம். அந்த உத்திரம் என்கிறது என்ன? கட்டடங்களிலே வைக்கிறார்கள் அல்லவா? இன்றைய நாட்களிலே பெரிய பீம் கான்கிரீட்டில், அதுதான் உத்திரம். முன்னாட்களிலே மரங்களிலே வைப்பார்கள், அதை உத்திரம் என்று சொல்வார்கள். அது அப்படிப்பட்ட ஒரு பெரிய தவறு அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும். ஆனால் அவர்கள் தங்களுடைய தவறுகளை உணராமல் பிறருடைய தவறுகளை, சிறிய தவறுகளையும் பெரிதாக்கி கொண்டிருக்கிற மக்களை இன்றைக்கு காணலாம். இப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு உங்களுக்கு முன்னே இருக்கலாம். இப்படிப்பட்ட மக்கள் உங்களையும் குறித்து பேசி கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் அப்படி பேசுகிற ஒரு நபராய் இருக்கலாம். ஆண்டவர் 2 காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை குறித்து பேசுகிற மக்கள் இருந்தால் அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் அப்படி பேசுகிற நபராய் இருந்தால் அதை குறித்து கவலைப்பட்டு மனம் திரும்புங்கள். ஏனென்று சொன்னால், இப்படி விவிதமாய் ஒரு உலக மனிதன் சொன்னார், நீ விரலை பார்த்து ஒரு விரல் காட்டும் பொழுது உன்னை பார்த்து 3 விரல்கள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே என்று. ஒரு மனிதனை சுட்டி காட்டுவதற்கு நாம் இப்படி ஒரு விரலை காட்டுகிறோம், ஆனால் 3 விரல்கள் நம்மை நோக்கி மடங்கி இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 4வது விரலும் உங்களையே நோக்கி திரும்பி இருக்கிறது. மறந்து விடாதருங்கள். நீங்கள் ஒருவரை குற்றஞ்சாட்ட எழும்பும் பொழுது உங்களை குற்றஞ்சாட்ட 4 பேர் எழும்புவார்கள். உங்களுடைய குறைவுகளை சுட்டி காட்ட 4 பேர் எழும்புவார்கள். உங்களிலே ஒருவரில் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டை போல 4 மடங்கு குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். சிந்தித்து பாருங்கள். மனம் திரும்புகிறதற்கு இடம் கொடுங்கள். நீங்கள் மற்றவர்களுடைய குற்றங்களை நீங்கள் சுட்டி காட்டுவதை நிறுத்தி மற்றவர்களில் இருக்கிற நலமானவைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி நலமான ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குங்கள். நலமான ஆரோக்கியமான மனிதர்களாய் உருவாகுங்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, எங்களுடைய வாழ்வின் குறைவுகளையும் நீர் சீராக்கி எங்களை நேராக்க விரும்புகிறீர். அதை எங்கள் வாழ்விலை செய்ய விரும்பி நீ சுட்டி காட்டுகிற எங்களுடைய வாழ்வின் குறைவுகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அதை உணர்ந்து வாழ கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.